அந்த போராட்டத்தை பற்றி அதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்காத ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் அளிக்க வெளியிட்டார். இதோ போராடுகிறார்களே இந்த காவிரி உரிமை மீட்பு குழு உழவர்கள், இவர்களுடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து என்று மேகதாட்டு அணை கூடவே கூடாது என்று முதலாக 2014ஆம் ஆண்டு ஐயா கலைஞர் அவர்களை பேச வைத்தது காவிரி உரிமை மீட்பு குழு நம்முடைய உழவர்கள் முன்னெடுத்த போராட்டம். அதனால்தான் அவர்கள் KRS என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணம்பாடி அணையை கட்டிக்கொள்வதற்காக தமிழ்நாட்டிடம் ஒப்புதல் வேண்டினார்கள். நாம் ஒப்புதல் கொடுத்து மேட்டூர் அணையை கட்டி கொண்டுதான் அவர்களுக்கு KRS அணையை கட்டிக்கொள்வதற்கு உரிமை அளித்தோம். ஆனால் இப்போது அவர்கள் கட்டியிருக்கிறார்களே ஏரங்கி, கபினி, ஏமாவதி, அவற்றுக்கெல்லாம் தமிழ்நாடு ஒப்புதல் வழங்கவே இல்லை. சட்டவிரோதமாக அந்த அணைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எந்த ஒப்புதலும் கிடையாது. ஆனால் அந்த அணைகளை தடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டது. அந்த வழக்கை கூட ஐயா கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியோடு சமரசம் செய்து கொண்டு திரும்ப பெற்றார். அவர்கள் சத்தம் இல்லாமல் அந்த 3 அணைகளை இதே திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் தான் கட்டி முடித்தார்கள். திருவாரூரிலே எடப்பாடியார் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி அங்கேயே நாங்கள் அது செய்தது தவறு என்று அங்கேயே அவர் அதை திரும்ப பெற செய்து அந்த அஃபிடவிட்டை அவர்கள் மாற்றி கொடுத்தார்கள். இல்லை என்று சொன்னால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு அரசு மேகதாட்டு அணைக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டது என்று முடித்திருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் தான் போராட்ட களத்திலே நின்று எல்லோரையும் இந்த கருத்துக்கு ஆதரவாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இப்போது கூட தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே ஒரு துரோக தீர்மானத்தை, மேகதாட்டு தீர்ப்பாயம் வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் முன்மொழிந்த போது முதலில் அதை கண்டித்து போராடி கருத்து தெரிவித்த ஒரே அமைப்பு காவிரி உரிமை மீட்பு குழு. அன்புமிக்க நண்பர்களே, தோழர்களே, காவிரி உரிமை மீட்பு குழு என்பது விவசாயிகளுடைய கூட்டமைப்பு அல்ல. ஒவ்வொரு முறையும் காவிரி உரிமையை காத்து கொடுத்த அமைப்பு. பல்வேறு நேரங்களிலே காவிரி சிக்கல் என்பது, காவிரி உரிமை என்பது மிக மிக ஆபத்தாக இருந்த காலகட்டங்களிலே களத்திற்கு வந்து முதலில் போராட்டம் நடத்தி ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளையும் இயக்கங்களையும் நம்முடைய கோரிக்கைக்கு ஆதரவாக திருப்பிய அமைப்பு காவிரி உரிமை மீட்பு குழு. கடந்த காலங்களிலே பார்ப்பவர்களுக்கு இது தெரியும். உச்சநீதிமன்றத்திலே ஐயா எடப்பாடியார் அரசு அவர்கள் அங்கே ஒரு பிரமாண பத்திரத்தில் மேகதாட்டு அணையை கட்டிக்கொள்ளலாம் என்று தவறாக கொடுத்த போது அந்த பிரமாண பத்திரிகை அங்கே வெளியானது என்று தெரிந்தவுடன் அடுத்த சில நாட்களிலே திருவாரூரிலே எடப்பாடியார் அவர்களுக்கு கருப்பு கொடி காட்டி அங்கேயே நாங்கள் அது செய்தது தவறு என்று அங்கேயே அவர் அதை திரும்ப பெற செய்து அந்த அஃபிடவிட்டை அவர்கள் மாற்றி கொடுத்தார்கள். இல்லை என்று சொன்னால் 2 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ்நாடு அரசு மேகதாட்டு அணைக்கு ஒப்புதல் கொடுத்து விட்டது என்று முடித்திருப்பார்கள். ஆனால் ஒவ்வொரு முறையும் நாம் தான் போராட்ட களத்திலே நின்று எல்லோரையும் இந்த கருத்துக்கு ஆதரவாக கொண்டு வந்து கொண்டிருக்கிறோம். இப்போது கூட தமிழ்நாடு சட்டப்பேரவையிலே ஒரு துரோக தீர்மானத்தை, மேகதாட்டு தீர்ப்பாயம் வேண்டும் என்ற ஒரு தீர்மானத்தை அவர்கள் முன்மொழிந்த போது முதலில் அதை கண்டித்து போராடி கருத்து தெரிவித்த ஒரே அமைப்பு காவிரி உரிமை மீட்பு குழு. ஐயா மணியரசன் அவர்கள் அந்த கருத்தை வெளியிட்ட பிறகுதான் தொடர்ந்து பல்வேறு தரப்பினரும் அந்த கருத்துக்கு ஆதரவாக வந்தார்கள். ஆமாம், தீர்ப்பாயம் தேவையில்லை என்று ஐயா அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அறிக்கை வெளியிட்டார். CPM கட்சியினுடைய செயலாளர் ஐயா சண்முகம் அவர்கள் அறிக்கை வெளியிட்டதோடு பேசினார். அதன் பிறகு இன்றைக்கு ஐயா எடப்பாடி அவர்கள் கூட இந்த தீர்ப்பாயம் தேவையில்லை என்று பேசியிருக்கிறார்கள். அனைத்து கட்சியினரும் முன்மொழிந்த தீர்மானம் என்று சொல்லக்கூடிய அந்த தீர்மானம் கூட ஒரு துரோக கருத்தை கொண்டிருந்தால் அதை துணிந்து எதிர்க்கக்கூடிய தலைவர் ஐயா மணியரசன், எதிர்த்து பேசக்கூடிய அமைப்பு, போராடக்கூடிய அமைப்பு காவிரி உரிமை மீட்பு குழு. எந்த அரசியல் நோக்கமும் இல்லாமல் அனைவரையும் காவிரி உரிமைக்காக கொண்டு வந்து நிறுத்துகின்ற அமைப்பாக நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதனால்தான் தமிழ்நாட்டை போல புதுச்சேரியிலும் அந்த துரோகம் தொடர்ந்து விடக்கூடாது என எச்சரிக்கை செய்யக்கூடிய வகையிலே இந்த ஆர்ப்பாட்டத்தை முதலில் நாங்கள் இங்கே முன்னெடுக்கிறோம். காவிரி சிக்கலிலே தொடர்ந்து தமிழ்நாட்டுக்கு துரோகம் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது.
1892ஆம் ஆண்டு வெள்ளைக்காரர்கள் ஆட்சி காலத்தில் கூட அவன் கீழே இருக்கக்கூடிய மாவட்டங்கள் அனுமதி கொடுத்தால் மட்டும்தான் மேலே இருப்பவர்கள் அணை கட்டி கொள்ளலாம் என்று அவர்கள் ஒப்பந்தம் கொண்டு வந்தார்கள். மைசூர் ஒப்பந்தம் 1892. அதன் பிறகு 1924 ஒப்பந்தத்தில் கூட அதே விதியை சேர்த்தார்கள். கீழே இருப்பவர்கள் ஒப்புதல் கொடுத்தால்தான் மேலே இருப்பவர்கள் அணையோ அணை போன்ற கட்டுமானமோ கட்டி கொள்ளலாம் என்று ஒப்புதல் அந்த விதியை சேர்த்தார்கள். அதனால்தான் அவர்கள் KRS என்று சொல்லக்கூடிய அந்த கண்ணம்பாடி அணையை கட்டிக்கொள்வதற்காக தமிழ்நாட்டிடம் ஒப்புதல் வேண்டினார்கள். நாம் ஒப்புதல் கொடுத்து மேட்டூர் அணையை கட்டி கொண்டுதான் அவர்களுக்கு KRS அணையை கட்டிக்கொள்வதற்கு உரிமை அளித்தோம். ஆனால் இப்போது அவர்கள் கட்டியிருக்கிறார்களே ஏரங்கி, கபினி, ஏமாவதி, அவற்றுக்கெல்லாம் தமிழ்நாடு ஒப்புதல் வழங்கவே இல்லை. சட்டவிரோதமாக அந்த அணைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. எந்த ஒப்புதலும் கிடையாது. ஆனால் அந்த அணைகளை தடுக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றத்திலே தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டது. அந்த வழக்கை கூட ஐயா கருணாநிதி அவர்கள் இந்திரா காந்தியோடு சமரசம் செய்து கொண்டு திரும்ப பெற்றார். அவர்கள் சத்தம் இல்லாமல் அந்த 3 அணைகளை இதே திமுக அதிமுக ஆட்சி காலத்தில் தான் கட்டி முடித்தார்கள். எனவேதான் அது போன்ற ஒரு துரோகத்தை இவர்கள் செய்வார்கள். எனவே மேகதாட்டு அணையை கட்டக்கூடாது, அதற்கான தொடக்க கட்டத்திலேயே போராடுவோம் என்று சொல்லி 2014ஆம் ஆண்டு மேகதாட்டு அணையை முற்றுகையிடும் போராட்டத்தை அதே தேன்கனிக்கோட்டை கர்நாடக தமிழ்நாடு பார்டர் எல்லையிலே இதே காவிரி உரிமை மீட்புக்கு நடத்தி 10,000 விவசாயிகளை அங்கே நிறுத்தியது. அன்றைக்கு மாலை அந்த போராட்டத்தை பற்றி அதுவரை எந்த கருத்தும் தெரிவிக்காத ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் அவர் அளிக்க வெளியிட்டார். இதோ போராடுகிறார்களே இந்த காவிரி உரிமை மீட்புக்குழு உழவர்கள், இவர்களுடைய கருத்து தான் எங்களுடைய கருத்து என்று மேகதாட்டு அணை கூடவே கூடாது என்று முதலாக 2014ஆம் ஆண்டு ஐயா கலைஞர் அவர்களை பேச வைத்தது காவிரி உரிமை மீட்புக்குழு நம்முடைய உழவர்கள் முன்னெடுத்த போராட்டம். இப்படித்தான் ஒவ்வொரு முறையும் காவிரி உரிமையை மீட்பதற்கான களத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறோம். இதோ வருகின்ற ஜூன் 27ஆம் தேதி வரக்கூடிய சனிக்கிழமை அன்று தஞ்சாவூரிலே தமிழ்நாட்டின் துரோக தீர்மானத்தை கொளுத்துகின்ற போராட்டத்தை ஐயா மணியரசன் தலைமையில் நடத்தவிருக்கிறோம். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டிருப்பவர்கள் புதுச்சேரியை சார்ந்த தோழர்கள் அனைவரும் அவசியம் தஞ்சாவூருக்கு வருகை தந்து அந்த போராட்டத்திலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இவ்வாறான பல செய்திகளை, பல சிக்கல்களுக்கு விடை கிடைக்கக்கூடிய செய்திகளை தமிழர் கண்ணோட்டம் வலைவெளியில் வெளிப்படுத்தி வருகிறோம். இது தற்சார்பாக செயல்படுவதற்கு நிதி தேவைப்படுகிறது. இந்த நிதியை நம்முடைய மக்களாகிய நீங்கள் தான், இளையோரும் பெரியோரும் நண்பர்களும் தோழர்களும் சான்றோரும் நீங்கள் உங்களால் இயன்ற அளவு என்ன இயலுமோ அந்த நிதியை வழங்குமாறு அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கொள்கிறேன். உங்களுக்கு நன்றி உணர்வோடும் பொறுப்புணர்வோடும் தமிழர் கண்ணோட்டம் செயல்படும் என்பதை உறுதி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.